என் ஃபார்முலாவா தேவனின் ஃபார்முலாவா? பிரைஸ் லார்ட். எலிசா இறைவாக்கினர், நீ போய் யோர்தானில் 7 முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆள் அனுப்பி நாமானிடம் சொல்லச் சொன்னார். 2 அரசர்கள் 5:10. இச்சம்பவம் நம் அனைவருக்கும் தெரிந்த சம்பவம்தான் என்றாலும் இதன் மூலம் ஆண்டவர் நமக்கு கற்பிக்கும் பாடங்கள் அநேகமாம். சீரியா நாட்டு படைத்தளபதி நாமான் ஒரு தொழுநோயாளி. தன் வேலைக்கார பெண் சொன்னதின் காரணமாக அவர் சமாரியாவில் இருக்கும் எலிசா இறைவாக்கினர் மூலமாக குணம் பெற அங்கு செல்கிறார். ஆனால் எலிசா இறைவாக்கினர் அநேக பரிசு பொருட்களுடன் சென்று அவரை பார்க்க வெளியில் கூட வரவில்லை. ஆனால் ஆள் அனுப்பி யோர்தானில் 7 முறை மூழ்கி எழச் சொல்கிறார். இதை கேட்டவுடன் நாமானுக்கு பயங்கர கோபம். குணம் பெறுவதற்கான நாமானின் ஃபார்முலா என்ன தெரியுமா? எலிசா வந்து அவர் அருகில் நின்று அவர் ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தம் கையை அசைத்து குணப்படுத்துவார் என்பதுதான். இப்படித்தான் தனக்கு சுகம் கிடைக்கும், இதுதான் குணம் பெறுவதற்கான வழி என அவர் நினைத்தார். இப்படி எதுவும் எலிசா செய்யாததினால் தனக்கு சுகம் கிடைக்காது. இவ்வளவு தூரம் வந்தது வீண். மேலும் தன்னை வந்து கூட பார்க்காமல் எலிசா தன்னை அவமானப்படுத்திவிட்டார் என்ற கோபம் நாமானுக்கு. ஆனால் திரும்பவும் தன் வேலைக்காரர்கள் சொன்னதினால் அவர் யோர்தானில் 7 முறை மூழ்கி எழுந்த பொழுது சுகம் பெற்றவுடன் இஸ்ரேலின் தேவனாகிய நமது தெய்வத்தை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டதை இங்கு நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, எலிசா சொன்ன காரியம் செய்வதினால் மனித கண்களுக்கு முன்பாக எந்த அற்புதமும் நடக்க வாய்ப்பில்லை. விசுவாசம் மட்டும்தான் தேவை. இதுதான் தேவனின் ஃபார்முலா. ஆனால் நாமான் தனக்கு இந்த வழியில்தான் அற்புதம் கிடைக்கும் என்று நினைத்தது மனிதனின் ஃபார்முலா. இதில் எது வென்றது? ஆண்டவரின் ஃபார்முலா தானே. ஆம், வெற்றி மேல் வெற்றி கண்ட படைத்தளபதி வேலைக்காரர்களின் பேச்சை கேட்டு அதன்படி நடந்து கொண்டது அவனது தாழ்ச்சியை குறிக்கிறது. ஆண்டவர் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், ஆனால் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார் என்ற நீதிமொழிகள் 3:34 நாமானுக்கு விசுவாசத்தை நம்பிக்கையை கொடுத்து அவரை குணப்படுத்தியதை நாம் இங்கு பார்க்கிறோம். அன்பானவர்களே, நமது பிரச்சனை இப்படித்தான் தீர வேண்டும், இவர்கள் மூலம்தான் தீர வேண்டும், இதுதான் சரியான வழி என்று ஒரு ஃபார்முலா, ஒரு கணக்கு, ஒரு வழி போட்டு நாம் வைத்திருப்போம். ஆனால் ஆண்டவர் நம் பிரச்சனையை நீக்க அவருக்கென்று ஒரு ஃபார்முலா, வழி வைத்திருப்பார். ஆனால் நாம் ஆண்டவரின் பேரில் நம்பிக்கையோடு இருந்தால் அனைத்து காரியங்களும் நம் வழியின்படி அல்ல, அவரின் திட்டப்படி, அவரின் வழிப்படிதான் நடக்கும். ரோமையர் 8:28 அது நமது நன்மைக்காக தான் நடக்கும். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மிடம் கேட்பது மிகவும் சிம்பிளான காரியம். என்னில் விசுவாசம் கொள், அவ்வளவுதான். இந்த சிம்பிளான காரியத்தை அவர் சொல்லும்படி எந்த கேள்வியும் கேட்காமல் நான் செய்தேன் என்றால் என்னால் செய்ய முடியாத பெரிய காரியங்களை நான் எளிதாய் பெற்றுக்கொள்வேன் என்பதுதான் நாம் இச்சம்பவத்திலிருந்து கற்றுக்கொள்ளும் முக்கியமான பாடம். நம் ஃபார்முலாவில் நடக்கவே முடியாத காரியங்கள் பல உண்டு. 30 வருடமாக குடித்து கொண்டிருக்கும் கணவன் ஒரு நொடியில் குடியை விடுகிறார் என்பது நடக்கவே முடியாத காரியம். அனைத்து மருத்துவர்களும் கைவிட்டு விட்ட நம் உறவுகள் உயிர் பெறுவது என்பது நடக்கக்கூடாத காரியம் மருத்துவ அறிவின்படி. இது நடக்கவே நடக்காது என்று மக்கள் கூறுவது உலகத்தின் ஃபார்முலா. ஆனால் இறந்து போய் 4 நாட்களாகி நாற்றமெடுத்து லாசர்விற்கு உயிரை கொடுத்தது ஆண்டவரின் ஃபார்முலா. பிறவியிலேயே கண் பார்வையற்றவருக்கு கண் பார்வை கொடுத்தது ஆண்டவரின் ஃபார்முலா. 12 வருடமாக இரத்தப்போக்கினால் அவதிப்பட்ட பெண்ணிற்கு தன் ஆடையை தொட்டதின் நிமித்தம் சுகம் கொடுத்தது ஆண்டவரின் ஃபார்முலா. இவை அனைத்தும் உலக மருத்துவ ஃபார்முலாவிற்கு எதிரான ஃபார்முலா. உலக வழிகளுக்கு எத்தனையோ முயற்சிகள், பணம், நேரம் நாம் செலவழிக்க வேண்டும். ஆனால் ஆண்டவரின் வழிக்கு, ஆண்டவரின் ஃபார்முலாவிற்கு இவை எதுவுமே தேவையில்லை. ஒன்றை தவிர, அதுதான் ஆண்டவர் மேல் நாம் வைக்கும் அசைக்க முடியாத விசுவாசம், நம்பிக்கை. ஆகவே நம் ஃபார்முலா வேண்டவே வேண்டாம். ஆண்டவரின் ஃபார்முலாவின்படி நடப்போம், வெற்றி காண்போம். ஜெபம் செய்வோம். விசுவசித்தால் தேவனின் மகிமையை காண்பாய் என்ற எங்கள் அன்பு தெய்வமே, உம்மேல் உள்ள விசுவாசத்தை பெருக்க வேண்டுமென இறைஞ்சுகிறேன். ஆமென்.